ஜோதிட சூட்சுமங்கள், தாந்திரிக, மாந்திரீக விஷயங்கள், ரொம்ப முக்கியமான, ரொம்ப பவர்ஃபுல்லான, சூட்சுமமான தகவல்களை மட்டும் தேடி தேடி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற அனைவருக்கும் இதை கொடுத்து உதவுங்க. நீங்களும் உங்களோட மேலதிகான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த காணொலியில் நம்ம ரொம்ப முக்கியமான இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஜோதிட தகவலை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஜோதிடங்கள் வந்து பஞ்ச அங்கங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். 5 யோகம், நட்சத்திரம், திதி, நாள் நட்சத்திரம், கரணம், இதெல்லாம் தெரியும் இல்லையா? அந்த வகையில் திதி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான சூட்சமம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து சில 2 ராசியோ 4 ராசியோ வந்து இருள் அடைஞ்சிருக்கும். அந்த திதிக்கு அந்த இடங்களுக்கு வந்து அந்த அந்த பார்வை, அந்த பலன் வந்து பாசிட்டிவாக இருக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரையிலும் ஒவ்வொரு திதிக்கும் எந்தெந்த இடங்கள் வந்து சூனியம் அடைஞ்சிருக்கு, அதாவது எந்தெந்த இடங்கள்ல ஒன்று பவர் இல்லாமல் இருக்குது, இருள் அடைஞ்சிருக்கு, எந்தெந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் அந்த அந்த திதிக்கு உடைய பாசிட்டிவ் வந்து கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதுபோல் அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும், ஒரு ஜாதகத்தில் ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதிக்கு சில வீடுகள் வந்து பலமிழந்ததாக இருக்கும். அதாவது அதில் வந்து பாசிட்டிவ் இருக்காது. இப்போ வந்து ஒரு திருதிய திதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சிம்மமும் மகரமும் திதி சூன்யம் அடைஞ்சிருக்கும். அவங்களோட பர்த் சார்ட்டில் வந்து அந்த இடத்துல நீங்கள் நெட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆப்லலாம் நிறைய ஆப்பில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டார்க்காக போட்டிருப்பாங்க. திதி சூன்யம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கீழே வந்து இந்த திதிக்கு இந்த 2 இடங்கள், இந்த 4 இடங்கள் திதி சூன்யமாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் இல்லை உங்களோட ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துக்கு இப்போ வந்து சிம்மம், நான் சொன்ன மாதிரி திருதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சிம்மமும் மகரமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்மம் என்ன ஆகும்? 5ஆம் இடம். அப்புறம் வந்து மகரம் என்ன பண்ணும்? 11ஆம் இடம் இல்லையா? 10ஆம் இடம். ஸோ இந்த 5, 10 சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்கள சந்திப்பாங்க. ஸோ இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ மேசராசியில் பிறந்து திருதிய தேதியில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் பாதிக்கப்படும். அப்படின்னா அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம், தாத்தா சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் அந்த 5ஆம் வீடான சிம்மத்துக்குன்னு சில கேரக்டரிக்ஸ் இருக்கும்ல, ஒரு அரசியல், அரசாங்கம், கவர்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் மகரம்னா என்னது? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அவங்களுக்கு வந்து மகரம் இந்த துணி துவைக்கிற இடம், துணி துவைக்கிற இடங்கள், சதுப்பு நிலங்கள், நீரும் நிலமும் கலந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். தென்னிலகண்டம்.